நீங்க யாரை அதிகப்படியா மனசுல உள்ள நம்புறீங்களோ, அதாவது எப்படி சொல்லணும்னா, நிறைய நபர்கள்ட்ட நீங்க பேசுவீங்க, ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி பேசிப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு, அதாவது எப்படி சொல்றோம்னா, சும்மா கடமைக்காக பேசுவோம் பாத்தீங்களா, அது போன்ற பேச்சுகள் அதிகமா இருக்கும் அவங்க கிட்ட. ஆனா அவங்க உங்களை எதுவுமே செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி காயப்படுத்தவும் மாட்டாங்க. அவங்களுக்கு உங்க மேல பாசமோ இல்ல எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது. ஆனா நீங்க ஒரு சிலர் மேல, குறிப்பிட்ட நபர்கள் மேல மட்டும் அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் அதிகமா வச்சிருங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மற்றவங்களோட இவங்க கூட தான் அதிகமாக பேசுறது, பழகிறது, இவங்க கூட இருந்தால் தான் சந்தோஷமா இருக்கிறதுன்ற போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மிதுனராசிக்காரர்கள் எப்போதுமே அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இந்த மிதுனராசிக்காரர்கள் இப்படி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தினால, அது காதலா இருக்கலாம், இல்ல நட்பாகவும் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரிங்க, அந்த ஒரு விஷயத்த அதிகமா நம்பிடுவாங்க. அவங்க மேல உண்மையான ஒரு அன்பை வச்சிருவாங்க. அவங்க இல்லை அப்படின்றத ஏத்துக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசுல உள்ள அவங்க மேல அன்பு இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில துரோகங்களை மேற்கொள்கிறாங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வருவார்கள், நல்லா பேசி பழகிப்பாங்க, ரொம்பவே அன்பு இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. அவங்களுடைய தேவைகளுக்காக, முக்கியமா சொல்லணும்னா ஒரு சில நபர்கள் நேரப்போக்கிற்காகவும் இவர்களுடைய உறவுகளை மேற்கொள்வார்கள். மற்றும் அது மட்டும் இல்லைங்க, முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில யார் எங்கிட்டு இருந்தாலும் வந்தாலும் சரிங்க, இவங்களுடைய வாழ்க்கையில அன்பு காமிக்கிறது போல பொய்யான விஷயங்களை சொல்லி எல்லாரையும் ஏமாற்றக்கூடிய நிலைமையில இந்த மிதுன ராசிக்காரருடைய வாழ்க்கை இருக்குதுங்க. அதாவது எல்லாத்தையுமே ஏமாந்துட்டு கடைசியில தனிமரமா நிற்கக்கூடிய நிலைமை தான் இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில இருக்கு. இப்ப வரைக்கும் இவங்க நம்பின அவங்க எல்லோருமே இவங்கள ரொம்ப எளிமையா ஏமாத்திட்டு போயிருக்காங்க. இவங்க யாரெல்லாம் போய் நம்புறாங்களோ, இவங்களுடைய மனசுல யார் மேலெல்லாம் அன்பு பாசம் இருக்குதுன்னு வெளிப்படுத்துறாங்களோ, அவர்கள் எல்லோருமே அவர்களுடைய தேவைக்காக இவர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா இவர்களுக்கு அது புரியல, இப்பவும் புரியாது, இனியும் புரிய போறது கிடையாது. ஏன்னா இந்த மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்புக்காக இயங்குறவங்க. எல்லாத்தையும் போயிட்டு பாசத்தை காமிக்கணும், தன் மேல பாசமா இருக்கணும், தனக்காக ஒருத்தங்கள் ஆச்சு, இல்ல எல்லாருமே எனக்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு பாசத்துக்காக இயங்குறவங்க இவங்க. ஆனா இவங்களுக்கு பணம் பெரிய பொருட்டாக இருக்காதுங்க. அதாவது பணம் முக்கியமா அன்பு முக்கியமான்னு கேட்டா, எனக்கு அன்பு தான் முக்கியம், பணத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இந்த அளவுக்கு இவருடைய மனசுல அன்புக்காக முக்கியத்துவம் கொடுக்கணும் இவருடைய நபர்கள். இதனாலேயே ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா அன்பு அன்புன்னு அழைஞ்சு வாழ்க்கையில எல்லோரும் துரோகிகள்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் யாருடைய அன்பையும் யாரும் நமக்கு வேண்டான்ற அளவுக்கு இவங்க மனசு பாதிக்கப்பட்டுருச்சு. வெளியிடங்களில் தான் அன்பு தேடி பிரச்சனை சிக்கிக்கிட்டோம். குடும்பத்திலேயாச்சும் அன்பு இருக்கும், சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா, குடும்பத்தார்கள் கூட, ஏன் பெற்ற தாய் தகப்பர்கள் கூட இவங்களுடைய வாழ்க்கை இருக்கும்போது அந்த செல்வம் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது இவங்க படிச்சு முடிச்சு வேலைக்கு போல அப்படின்னு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, தண்டச்சோறு ஊதாரி, வீட்டில் என்ன சும்மா இருக்க, உன் கூட படிச்ச பையன் தானே பாரு அவன் வேலைக்கு போயிட்டான், உன் கூட படிச்ச பொண்ணு தானே அவங்க பாரு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, நீ என்ன செய்யற வீட்டில் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லோருமே இந்த ஆணையும் பெண்ணையும் வீட்டில் வச்சு, அதாவது வேலைக்கு போலன்றதுக்காக, பணம் சம்பாதிக்கல அப்படின்றதுக்காக ரொம்பவே தரைமட்டமா ரொம்பவே அசிங்கமா பேசுவாங்க. அந்த பணம்ன்ற ஒரு விஷயம் இல்லாதன்றதுக்காக குடும்பத்தார்களே இப்படி பேசிட்டாங்கன்னு மன வருத்தம் என்பது அதிகமாவே இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. நிறைய பேர் சொல்லலாம், எங்க வேலைக்கு போலாம் எல்லாரும் திட்டு தானே செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா இங்க வேலைக்கு யாரும் போகாம இருக்க போறது கிடையாது இந்த மிதுன ராசிக்காரர்கள். இவர்களுக்கு ஏற்ற வேலைன்ற ஒரு விஷயம் கிடைக்கணும்லங்க. வாழ்க்கையில ஒரு முறை தான் வேலைக்கு போவோம், அது போயிட்டோம் அப்படின்னா அதே இடத்துல தான் தொடர்ச்சியா வேலைக்கு போய்கிட்டே இருக்கணும், மாற முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு வேலைன்றது சரியாக அமையாம கிடைச்ச வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது பழகி போயிரும்ன்றதுக்காகவே இந்த மிதுன ராசிக்காரர்கள் அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. அதாவது எனக்கு பிடிச்ச வேலை வர வரைக்கும் நான் காத்திருப்பேன், அதற்கான முயற்சி பண்ணுவேன் தான் எப்போதும் முயற்சி பண்ணிக்கிட்டு ரொம்பவே சிரமப்படுவாங்க. இது முழுக்க முழுக்க இதனால நிறைய அவமானங்கள் வெளியிடத்திலையும் குடும்பத்துக்குள்ளேயும் நிறைய கண்ணீர்கள் தான் இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. ஏன் தனிமையா இருக்க சாமி, யாரும் எனக்கு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில யாருமே எனக்கு இல்லை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நான் உயிர் வாழணும் எனக்கு தோணவும் இல்லை, நான் உன் கூட வந்துட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனவேதனையில் இருக்கிறார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இத்தனை நாள் நாங்கள் கஷ்டப்பட்ட சாமி, இனியாவது எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதான்னு ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க வேண்டதை விட பல மடங்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அது எந்த அளவுக்கு இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? மிதுன ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வீட்டில் உங்களை அறியாமலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குங்க. இந்த நிமிஷம் இப்ப வரைக்கும் இந்த மிதுன ராசிக்காருடைய வாழ்க்கையில இவங்க எதிர்பார்த்ததையும் தாண்டி சில பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் இவர்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே நடந்திருக்குங்க இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில. ஆனா இனி அதற்கான தீர்வு என்பது இருக்கும். யார் யார்கிட்டயோ கடன் வாங்கக்கூடிய நிலைமை, யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கி தன்னுடைய குடும்பத்தை வாழ வைக்கணும்,
இந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் செய்யணும்னு எப்போதும் கடன் பிரச்சனையில பெரிதளவில் சிக்கி தவிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனை என்பது இருக்க போறது கிடையாது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ கஷ்டத்துக்கான தீர்வும், நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடனுக்கான தீர்வும் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசியினுடைய வீட்டுல எப்போது பார்த்தாலும் சண்டைன்றது இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவங்க எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்களும் ரொம்ப மனசுல வேதனை பண்ண சொல்லியிருந்தோம். ஆனா உங்களுக்கு ஏற்ற அந்த வேலை கிடைச்சி நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த சண்டைகளாக இருக்கட்டும், உங்களை மதிக்காமல் இருக்கட்டும், எல்லாத்துக்குமான தீர்வு கிடைக்கும். உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லோருமே உங்களை இனி வரக்கூடிய காலங்களில் மதிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்ல போறீங்க, செல்வத்தாலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும். அது மட்டும் இல்லைங்க, தொழில் தொடங்கி லாபமே கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையிலையும் தொழிலில் ஓரளவுக்கு லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப லாபம் பெற முடியாது, ஆனால் ஓரளவுக்கான லாபம் என்பது இந்த மிதுன ராசிಯವர்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். புதியதாக இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கான செல்வமும் உங்களிடம் சேர்வதற்கான நேரம் அப்படின்றது உங்களுக்கு இப்போது அமைய போகுது. அதனால இனி வரக்கூடிய காலங்கள் சாதகமாக இருக்கும். இந்த நேரங்களில் வீட்டில் பார்த்தீங்கன்னா புது பொருட்கள் வாங்கி மகிழ்வது, முக்கியமாக தங்கம் வெள்ளி போன்றவை வாங்கி வீட்டில் சந்தோஷப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இந்த மிதுனராசிகளுக்கு வந்து அமையும். மிதுனராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்கும் திருமணமே ஆகலைன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இனி வரக்கூடிய கூடிய விரைவில் ரொம்ப குறைந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியம் என்பது அமைய போகுதுங்க. ரொம்ப வருஷமா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது இந்த திருமணம் தான். ஏன்னா வயசு கூடிட்டே இருக்கு. ஆனா வயசு கூடினாலும் தனக்கு ஏற்ற அந்த மணப்பெண்ணோ இல்ல மகனும் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனைங்கிறது இருக்காது. ஏன்னா திருமண வாய்ப்பு என்பது உங்களுக்கு ஏற்ற நேர காலத்தில் தற்போது கிடைக்க போகுதுங்க. திருமண வாய்ப்பு மட்டும் இல்ல, இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா குழந்தை, அதாவது புத்திர பாக்கியம் இல்லாம ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசளவுலையும் சரி, குடும்பத்தார்களாலையும் சரி ரொம்பவே காயப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு பிரச்சனைங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போறது கிடையாது. ஏன்னா இவர்களுக்கான அந்த பிள்ளை பாக்கியம், அதாவது புத்திர பாக்கியம் என்பது கிடைப்பதோடு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப உறவுல வாழ முடியும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுடைய பிரச்சனை தெரியுமாங்க, ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கவில்லை என்றால் அந்த பெண் முழுமையடையவில்லைன்னு சொல்லி அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை, அதாவது எப்படி சொன்னா குழந்தை பெக்கலன்றதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தருமே, தாய் இல்ல தந்தையாக இருக்கட்டும், இல்ல அந்த பெண்ணுடைய மாமா மாமியார், இல்ல அவருடைய கணவர் முதற்கொண்டு அந்த பெண்ணையை மட்டுமே தான் மட்டமா பேசக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில ரொம்பவே சிரமப்பட்டு வாழ்ந்த இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துன்பத்துக்கான தீர்வு என்பது முழுவதுமாக கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குமே தவிர எந்த ஒரு விஷயத்திலும் பிரச்சனைகள் என்பது வராது. படிப்பளவுல ஒரு சில இடங்கள்ல நீங்க பின்தங்கி இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு பிரச்சனை என்பது இருக்க போறதே கிடையாது இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில. யாரெல்லாம் ஏமாத்துவாங்கன்னு நினைச்சீங்களையோ, அதாவது நினைக்கலையோ, அவர்கள் ஏமாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில உண்மைக்கு உங்களுடைய அன்பிற்கும் உங்கள் மேல பாசத்தையும் வைக்கக்கூடிய நபர்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும். நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் அதிகமா பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது. இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கை எதிர்பார்த்தது போல் இவர்கள் வாழ்க்கையில ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மிதுனராசினுடைய பங்காக மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது. அதனால இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு ஏற்றதாகவும் அமையும். நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடன் இருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நன்மை நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.